ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்களை பற்றி பார்த்துருக்கோம். எப்படி யூஸ் பண்ணணும் நிறையா பார்த்தாச்சு. இதில் பர்டிகுலரா லா ஆஃப் அட்ராக்ஷனை கண்டு யாரு பயப்படுறாங்க, யாரு வந்துட்டு நான் தயாராக இல்லை, ஈர்ப்பு பயன்படுத்துற அளவுக்கு எனக்கு என்னோட மைண்ட் செட் கிடையாது, என்னோட மனநிலையை நான் அந்த அளவுக்கு இன்னும் மாத்திக்கல அப்படின்ட்டு யாரெல்லாம் பயந்துக்கிறீங்க, உங்களோட பயம் சரியா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இந்த வீடியோவை யாராவது உங்க கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சு உங்களோட இருக்கவங்களுக்கு நம்ப முடியாம இருக்காங்க அப்படின்னா கூட முடிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு இந்த இயற்கை எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் வைக்குதுன்னா, நீ வந்து இதை பண்ணலாம், இதையும் பண்ணலாம், இதை கூட பண்ணலாம், இதை பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை கொடுக்குது. அதை பண்ணுனா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டுக்கு உண்டான அறிவையும் நமக்கே கொடுக்குது. ஸோ செய்யறதுக்கான அறிவு, செஞ்சா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ற அறிவு, அந்த ரிசல்ட்னால நம்ம என்ன அனுபவிக்க போறோங்கிற அதுக்குண்டான அறிவு, இப்படி எல்லாமே இருந்துமே நம்ம இப்படிதான் இருப்போமா, இந்த இயற்கைப்படிதான் வாழ்றோமா, நியாயம் தர்மம் இதைப்படி வாழ்றோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் வந்துட்டு நான் சொல்றேன்னா, இப்ப ஈர்ப்பு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இப்போ ரீசெண்டா மேபி தெரியலாம். அதுவுமே அந்த நிறைய பேருக்கு தெரியுதுங்கிறது கூட ரேஷியோ கம்மி தான். சரிங்களா? சில பேருக்கு தெரிஞ்சும் பல வருஷமா இருக்கீங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட கிளாஸ் வந்த ஒரு ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. பிரபஞ்சம் பத்தி அவங்களுக்கு 10, 15 வருஷம் முன்னாடியே தெரியும். வேதாத்ரி மகிழ்ச்சி அவங்களோட கிளாஸ்ல இருக்கேன். ஆனா இந்த ஈர்க்குவிதி பத்தி தெரியாது. பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியும். நம்ம காலையில நேரமா எழுந்திரிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும். அவ்வளவுதான் தெரியுங்கிறாங்க. சோ அவங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே எனக்கு தெரியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாது. கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல. நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வாழ்றவங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படிதான் வாழ்றாங்க. ஆனா இங்க என்ன விஷயம்னா, நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சு செய்யறேன் அப்படிங்கும்போது, அத பாக்குற ஒரு பார்வை வேற மாரி இருக்கும் எனக்கு. ஒரு விஷயத்த நான் தெரியாம செய்யறேன், அத பத்தின அவேர்னஸே இல்ல அப்படிங்கும்பொழுது, அதனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உங்க லைஃப்ப உங்களுக்கு புடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய மட்டும் வச்சுக்கிட்டு வாழ முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு எவ்ளோ பெரிய சாதனை பண்றவங்களா இருந்தாலும், அந்த ஆசைன்னு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு தாட் அளவுல இருக்கும். அந்த தாட்ட அவங்க டெவலப் பண்ணி தான் திங்கிங்கா பண்றாங்க. அந்த திங்கிங்க்கு வந்து அவங்க வேலை பார்த்து அத ஒரு செயலா மாத்தி, அதுக்கப்புறம் வர ரிசல்ட்ட வச்சு தான் அது வந்து உபயோகமானதா, இல்ல உபயோகம் இல்லாததாங்கிறதெல்லாம். சரிங்களா? இப்ப மெனக்கெடணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வந்துருச்சுன்னா, நான் அதுக்கு வேலை செஞ்சு ரிசல்ட் பார்க்கிற வரைக்கும் உண்டான பொறுமை எனக்கு இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நான் ஒரு 30 வருஷம் 25 வருஷம் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஒரு எம்ப்ளாயியாவே இருக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா, மொத்த நுணுக்கங்களும் அந்த வேலையில நான் கத்துக்கிட்டு, நான் ஒரு பிசினஸ் பண்றேன். அதே பிசினஸ் எனக்கு நல்லா தெரிஞ்ச பிசினஸ் வந்துட்டு நான் வேற ஒரு மாதிரி பண்றேன். என்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தி நான் வித்தியாசமா பண்ணி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்படிங்கிற தைரியம் இருக்கான்னு கேட்டா, அந்த ரிஸ்க் எடுக்கிற அந்த தன்மை வந்து நமக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம பணம் போட்டு எதுக்கு அத பண்ணிட்டு, நம்ம பாட்டுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருக்கோமா, நான் பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னா, ஒரு லாஸ் ஆஃப் பே வந்ததுன்னா அதுக்கு மட்டும் கழிச்சுப்பாங்க. சம்டைம் மெடிக்கல் லீவ் இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு கேஷுவல் லீவ், மெடிக்கல் லீவ் இதெல்லாம் போக இவ்வளோ வரும். பிஎஃப் இருக்கும். நான் வந்து ரிட்டயர் ஆகும்பொழுதோ, இல்ல வந்துட்டு நானு விஆர்எஸ் வாங்கும்பொழுதோ, எனக்கு ஒரு அமௌண்ட் வரும்பா. அப்படின்னு எய்தர் பிரைவேட்டோ, கவர்மெண்ட்டோ இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இத ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப இந்த பிரதிபலிப்பு தான் நம்ம மனசுல இருக்கு. சரிங்களா? இந்த லைஃப்ல நான் இப்ப சொன்னதெல்லாம் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நெறைய பேர் இததான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி பண்றோம்? நம்ம மனசு நமக்கு சொல்றத கேட்டு நம்ம பண்றோம். நீ வேண்டாம் இத பண்ணாத. நீ வந்து விஆர்எஸ்ஸே வாங்கிரு. இல்ல நீ ரிட்டயர்மென்ட் ஆயிடு. இல்ல நீ வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணாத. நீ சேவ் பண்ணு. ரொம்ப சந்தோஷமா இரு. ரொம்ப சேஃப்டியா இரு. நீ ரிஸ்க் எடுக்காத. இப்படிங்கிற விஷயம்லாம் யாரும் நமக்கு சொல்லிக் குடுக்குறா? மனசு சொல்லிக் குடுக்குது. அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, ஈர்ப்பு விதியில வந்துட்டு நீ காலையில நேரமா எந்திரிச்சேன்னா, உனக்கு இப்படி ஆகும். அப்படி ஆகும். உன்னோட கம்ஃபர்டபிள் ஜோன் வந்து போயிடும். உன்னோட டெய்லி லைஃப்ப நீ ஹாப்பியா என்ஜாய் பண்ண முடியாது. நீ பாட்டுக்கு ஒரு எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன் போயிடும். உன்னால நீ யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நீ யாரையுமே நெகட்டிவா பேசக்கூடாது. பாசிட்டிவா இருக்கவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. உன்ன விட உயரமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்கள பார்த்து உன்னால ஏங்க முடியாது, கஷ்டப்பட முடியாது, அவன திட்ட முடியாது. அப்படின்ட்டு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த ஈர்ப்பு விதியில இருக்கு. இவ்ளோத்தையும் பொறுத்துக்கிட்டு, யாரு எல்லாத்தையுமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஈர்ப்பு விதினாலே நம்ம வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்க லைஃப் சேஞ்ச் பண்ற அளவுக்கு கூட வேண்டாம். இங்க ஈர்ப்பு விதி கோடு இங்க போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா, நீங்க போக வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் தூரமா அங்கே இருக்கு.
நம்ம இங்க வர்றதுக்கு கூட இன்னும் ரெடியா இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டு ஏன்னு நான் எழுதியிருக்கேன்னா, அந்த கோட்ட மிதிக்க கூட நம்ம ரெடியா இல்ல. ஏன்னா, ரூல்ஸ் அவ்ளோ வச்சிருக்கோம் நம்ம. சும்மா சாதாரணமாலாம் ஈர்ப்பு விதிக்குள்ள வர்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா, அவ்ளோ பெரிய ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம்? எவ்ளோ திக்னஸ் கிளாஸ் இருக்கும் இல்லையா? நல்லா உடைக்கவே முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த கிளாஸ நீங்க வந்து ஒரு பெரிய சுத்தியல் வச்சு அடிச்சு, அடிச்சு உடைக்கிற மாதிரி தான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன அது உடைக்கும். ஒரு ஒரு தடவையும் அது மேல அடி விழுகும்போது எல்லாமே நமக்கு பதறும். நான் ஏன் இப்ப இது எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்டின்னா, ஈர்ப்பு விதிய பார்த்து பயப்படுறவங்களோட ஒரு மனநிலை இப்படிதான் இருக்கு. பண்ணணும்னு ஆசை. சிம்பிளா ஒரே ஒரு பழமொழி. இவ்ளோ பெரிய லென்த் வீடியோவே நமக்கு வேண்டாம். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. இதுதான் ஈர்ப்பு விதிய பார்த்து பயப்படுறவங்க, இல்ல ஈர்ப்பு விதிய விமர்சனம் பண்றவங்க, இல்ல ஈர்ப்பு விதி வேண்டாம். அதெல்லாம் செட் ஆவாது. இந்த பழம் புளிக்கும் அப்டி சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே எப்படின்னா, அவங்களுடைய மனம் வெளிப்படுத்துற அந்த ஒரு நெகட்டிவ் ஜோன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம்ப்பா, செய்ய வேண்டாம் பண்ணு. ஆனா ஒன்ஸ் அவங்க மனம் பேச்ச கேட்காம பண்ணி தான் பார்க்கலாமே. என்ன நம்ம முதல்ல பொறுமையா இருக்கணும். நம்ம நெனச்ச அந்த ரஷ்ல இருக்கக்கூடாது. அர்ஜென்ட்டா எதுவுமே பண்ணக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸ்டா தான இருக்க சொல்றாங்க. இதுல வேற என்ன புதுசா இருக்கு? அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்மனாலயுமே வந்துட்டு அந்த ஒரு ஈஸியா உங்களால அந்த எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். நம்ம வந்து ஈர்ப்பு விதிய பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நெறைய பேர் ரெடியா இருக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொறந்ததுல இருந்து ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன். மனுஷன்னா பொறக்கணும். பொண்ணா பொறந்ததுன்னா, இந்த வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணி, இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும், இந்த வயசுல குழந்தை பெத்துக்கணும், இந்த வயசுல அதுங்களுக்கு உண்டான வேலைய பார்க்கணும், வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல ஒரு ஸ்கூல்ல போடணும், நல்ல காலேஜ் படிக்கணும், நல்ல ஒரு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும். அந்த பையன் வந்து ஒரு ஃபாரின் செட்டில்டா இருக்கணும். அப்படிங்கிற அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இந்த பொண்ணு சைட்லயும் இருக்கு. ஆம்பளையா பொறந்தா, அவன் வந்து நல்லா படிக்கணும், காலேஜ் போணும், வேலைக்கு போணும், ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ண கண் கலங்காம கடைசி வரைக்கும் காப்பாத்தணும், அவனோட ஃபேமிலிய அவன் காப்பாத்தணும். இப்படிதான் இதுதான் போயிட்டு இருக்கு. இதுலேருந்து பிரேக் ஆயி, எனக்கு அந்த மேரேஜ் லைஃப் சரியில்ல, டைவர்ஸ். இல்ல குழந்தைங்க என்ன சரியா பாத்துக்கல. நான் ஃபேமிலிய விட்டு வெளில போய் தனியா இருந்துக்கிறேன். இல்ல வந்து என் அம்மா, அப்பா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் ஹாஸ்டலுக்கு போய்க்கிறேன். இல்ல வந்துட்டு வேற என்ன. ஏன்னா இந்த இடத்துல அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால தான் நமக்கு இவ்ளோ பிரச்சனை வருது. சோ நம்ம பிரச்சனைகள பத்தி பேசலாம். இதெல்லாம் நடக்கும் பொழுது, சுத்தி இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும். இப்ப ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்காங்க அப்டின்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருக்கிற அந்த கப்புலுக்கு அவங்கள பார்க்கும்போது காமெடியா இருக்கலாம். இல்ல வந்து என்ன இப்படி பிரிஞ்சுட்டாங்களே! அப்படி ஒரு பச்சாத்தாபமா இருக்கலாம். இல்ல வந்துட்டு ஏன் சேர்ந்து வாழ முடியாதா? அதான் குழந்தை இருக்கே! அப்படின்னு விமர்சனம் பண்ற மாரி இருக்கலாம். எப்படி வேணாலும் அவங்க மைண்ட் செட் இருக்கு. காரணம் என்னன்னா, என் லைஃப் நல்லா இருக்கு. எனக்கு எல்லாமே கிடைக்குது. என்ன மாரி ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு இல்ல. சோ எனக்கு அவன ஜட்ஜ் பண்றதுக்கு உண்டான ஒரு அதிகாரம் என் கையில இருக்குன்னு நம்ம நெனச்சுக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் லைஃப வாழ்றதுக்கு பொறந்திருக்கோங்கும்போது, இந்த லீனியரான ஒரு லைஃப் எங்க பிரேக் ஆனாலும் நீங்க யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவங்க நல்லபடியா வாழ்றாங்களே! அவங்களுக்கு ஒரு நல்ல அழகான குழந்தை பொறந்திருக்கே! நம்ம குழந்தை இல்லையே! அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓனரா இருக்காரு. நம்ம ஹஸ்பண்ட் எம்ப்ளாயியா இருக்காரே! இல்ல இவங்க பெரிய வீட்ல வாழ்றாங்க. நம்ம குட்டி வீட்ல வாழ்றோம். இப்படி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வான மனநிலைக்கும் நீங்க போகக்கூடாது. அகைன் சொல்றேன். ஈர்ப்பு விதிக்குள்ள வரீங்கனாலே உங்க லைஃப் ஜிக்ஸாக்ல மாறிக்கிட்டு இருக்கும். கிராஃப் ஹையா போகும், கிராஃப் கீழ போகும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய சுனாமி அலையில ஒரு சின்ன ஒரு குட்டி போட்ட கட்டி புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது எப்படியெல்லாம் உங்கள கொண்டு போய் அடிக்குமோ, அந்த மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கவங்களோட லைஃப் ஆரம்பத்துல இருக்கு. சோ, ஈர்ப்பு விதிய பார்த்து நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. ஈர்ப்பு விதிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாசிட்டிவான நல்ல விஷயம். இத யூஸ் பண்ண தெரியுது அப்படின்னா, ஹேப்பியா யூஸ் பண்ணுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஈர்ப்பு விதிய பண்ணவே தேவையில்ல. யூனிவர்ஸ போய் டிஸ்டர்பே பண்ணவே வேண்டாம். என்ன நடக்குதோ அத நம்மனால மாத்திக்க முடியும். நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்க சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு இது குடு, அது குடுன்னுலாம் எப்பவுமே கேட்கவே மாட்டீங்க. ஆனா ஆரம்பத்துல ஈர்ப்பு விதிய நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட்ல இருந்தீங்கன்னா, நிச்சயம் நீங்க நம்புங்க. ஆரம்பத்துல நம்புறவங்களுக்கு யூனிவர்ஸ் உங்க கூட காட்டுற ஒரு அன்பு, பாசம்ங்கிறது போக போக வந்து அது மாறிரும். ஏன்னா ஆரம்பத்துல ஒரு குழந்தைய வந்து நம்ம வளர்க்கும்போது அத எப்படி ரொம்ப கேரா பார்த்துப்போம். அதுக்கப்புறம் அதுவே பார்த்துக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அலட்சியம்ல விடுறோம் இல்லையா? அந்த மாரி கொஞ்சம் நாள்ல பிரபஞ்சமும் நம்மள விட்டுருவாங்க. எல்லாமே நீயே பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு. ஆனா நம்ம கைய புடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ங்கிறது அந்த லவ்வோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈர்ப்பு விதிய ஆரம்ப காலத்துல பிராக்டிஸ் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உங்களோட யுனிவர்ஸ் நம்ம லைஃப் எண்ட் வரைக்கும் இருக்கும். நமக்கு அப்புறமும் இருக்கும். இத நம்புங்க. லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். தேங்க்ஸ்.